எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. 3 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 67. எந்திரிச்சதும் சாட்டா கடையில போய் சாதனம், வீட்டுக்கு வந்து குழுக்கள். அப்படியே சோறையும் வச்சுட்டு நமக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வர போக வேண்டிய ஒரு வேலை. ஏன் அந்த வேலைனா, நம்மள ஒரு 2-3 நாள் முன்னாடி செல்லம் ஒரு நாய் பரண்டி விட்டான். கடிக்கல, பரண்டி தான் விட்டான். அதுவும் இம்புடுகாண்டு. அது பரண்டி இருக்கா இல்லையான்னு கூட அந்த இடத்த பார்த்தா தெரியாது. அப்படிதான் இருக்குது. எவனும் இல்லாட்ட தண்ணி வச்சு கழுவிட்டு விட்டுருப்பேன். ஆனா நம்மள சுத்தி உள்ளவங்களை பத்தி தெரியுமே. ஒருத்தன் அல்பாயுசுங்க, ஒருத்தன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம வேற வாழ்க்கையில இன்னும் எந்த சுகத்தையும் காணல. அது மட்டும் இல்லாம டெய்லி நான்வெஜ்ல தான் நம்ம பொழப்பே ஓடுது. இவனுங்களை கேட்டு எதுக்கு ஏதோ வேக்சின் ஏதோ போடணுமா, அதை கழுத போய் போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு கமெண்ட் பார்த்தேன், ப்ரோ என்ன ப்ரோ ஒழுக்கம் சொல்றீங்க, லைட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு இருந்து. இது உடஞ்சிட்டு கேஸ் பத்த வேண்டி நான் லைட்டர் வச்சிருக்கேன். லைட்டர் இருந்தா ஒழுக்கம் இல்லையாடா, என்னடா இது பேச்சு. நமக்கு இன்னைக்கு சேட்டை கடையில இருந்து ஒரு முட்டை இலவசமா வந்து எவனோ போய் இக்ஸுன்னு சொல்லியிருக்கான். அதனால நமக்கு இலவசம். கருப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடாவும் நம்ம கையில இருக்கு. அதாவது இப்படி வரைஞ்சிட்டு வரான் ஆளு, அதை அவனுக்கு தட்டி விட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட்டு முடிச்சு ஜிம் போலான்னு பார்த்தா நல்ல மழை. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்ல இன்னைக்கு ஷோல்டர், செஸ்ட், ட்ரைஸ் தான் எல்லாத்துக்கும் எல்லா வேரியேஷனையும் போட்டுட்டு ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதும் லைட்டா கொழுப்பையும் குறைச்சிட்டு அங்க இருந்து டைரக்டா நம்ம வீக்காண்டு வீடு தான். அங்க போய் அன்னைக்கு ஆப்பிள் இருந்து, இன்னைக்கு சாத்துக்குடி இருந்து, அதை தின்னுட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி சாப்பிடணும். நானுங்க சாப்பிடறதுக்கு எங்க போனோம்னா பர்மா அத்தோ ஷாப். இதை நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. சேலஞ்ச் முடிஞ்சவன போய் போட்டுடலாம். அப்படியே வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.